அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது தாவேகா முதல் கட்டத்தில் ஹெச் ராஜா அவர்கள் சொன்னது திமுக ஓட்டுகளை தாவேகா பிரிக்கும், இது திமுகவுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு முதல் கட்டங்களில் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய பாஜக தலைவர்களும் இதே கருத்தை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் சொல்வது திமுகவினுடைய பி டீம் தான் தாவேகா அப்படின்னு சொல்றார். திமுகவை மீண்டும் வெற்றி பெற வைப்பதற்கான ரகசிய திட்டம் தான், அந்த உருவாக்கம் தான் தாவேகா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தாவேகா தரப்பிலிருந்தும் எதிர்வினை வந்திருக்கிறது. பாஜக திமுகவுக்கு இடையே ஒரு மறைமுக கூட்டணி இருக்கிறது அப்படின்னு பரஸ்பரமாக திமுக பி டீம் யார் என்பதில் ஒரு கேள்வியை வைத்து ஒரு பரஸ்பரமாக விவாதம் போய் கொண்டிருக்கிறது. இதையே தான் நம்ம தலைப்பாகவும் கட்டமைத்திருக்கிறோம். ஏன் விஜயை குறிவைக்கிறார் அண்ணாமலை, இதுதான் தலைப்பு. நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் வணக்கம். திரு ஜென்ராம். தாவேகாவிலிருந்து திரு ராஜ்மோகன் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் ஷபீர் அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து திரு எஸ் ஜி சூர்யா அவர்கள் வணக்கம். சூர்யா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஏன் விஜய் அவர்களை குறிவைக்கிறார் அண்ணாமலை? அதுவும் அரசியல் எதிரின்னு பிரகடனப்படுத்துறாங்க மாநாட்டில் திமுகவை. ஆனா நீங்க திமுகவோட பி டீம்னு தாவேகாவை எப்படி சொல்றீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த தலைப்பு. ஏனென்றால் கோயிங் பை தி ஹிஸ்ட்ரி, ஜூன் 17, 2023 அப்போ விஜய் அவர்கள் அந்த இயக்கத்தின் சார்பாக இந்த +2ல் நல்ல மார்க் வாங்கினதுக்கு ஒரு பாராட்டு விழா வருஷம் நடத்துறது. அப்போ அரசியலில் உள்ளே வர்றதுக்கான ஒரு சமிக்கையோடு அந்த கூட்டத்தில் பேசியிருந்தார். அப்போ ஏஎன்ஐ நிறுவனத்திற்கு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக ஒரு பேட்டி கொடுக்குறார். அப்போ அவர்கிட்ட கேட்கப்படுது, அரசியலுக்கு வர மாதிரி பேட்டி கொடுக்குறாரு, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதுக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் வெரி பவர்ஃபுல் ஆக்டர், வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன், கிவ்ஸ் அ லாட் ஆஃப் சோஷியல் மெசேஜஸ், இது எல்லாத்தையும் கொண்ட ஒருவர் அரசியலுக்கு வருவதை நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் அப்படின்னு. அடுத்த வருஷம் February 2, 2024 கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இங்கே மற்ற கட்சிகள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அண்ணாமலை அவர்கள் பாஜக சார்பாக எப்படி ரியாக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, மனதார வரவேற்கிறேன், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், புதிய முகங்களை அரசியல் பார்க்கலாம் அப்படின்றதான் அவருடைய வெல்கம். மற்ற கட்சிகள் எவ்வளவோ பொறாமையோட மற்ற எண்ணங்களோடு அணுகும்போது பாஜக ஒரு திறந்த பரந்த மனப்பான்மையோடு அணுகியது. அதில் எல்லாரும் அது முக்கியமான விஷயம், அதை நோட் பண்ணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் குறித்தோ அவர்கள் கட்சி குறித்தோ எந்த விமர்சனமும் நாங்கள் வாலண்டியராக எதுவுமே வைக்கல. இப்போது தலைவர் சொன்ன மாதிரியே விஜய் அவர்கள் நாங்கள் வரவேற்கிறோம், ஆனால் அவர் செய்கின்ற அரசியலை பொறுத்து அரசியல் களத்தில் பதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வாலண்டியராக பிஜேபி சார்பாக இவங்க இது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற எந்த ஒரு கருத்தையோ இல்லை விமர்சனமோ நாங்கள் வைக்கல. அதே சமயம் எங்கள் மீது விமர்சனங்கள் வைக்கும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுது. உங்க கடமை இருக்கு, ஆனா பதில் சொல்வதற்கான ஆதாரங்களையும் நீங்க சொல்லணும். ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வருது? பி டீம், திமுக பி டீம் இது முதல்ல இருந்தே சொல்றது. ஏனென்றால் உதாரணமா இவர்கள் காமராஜர் அவர்களுடைய கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொல்றாங்க விஜய் அவர்களுடைய கட்சியில. இப்போ காமராஜர் அவர்கள் மத்திய அரசு மத்திய அரசுன்னு அழைத்தாரா, நடுவண் அரசுன்னு அழைத்தாரா, ஒன்றிய அரசுன்னு அழைத்தாரா அப்படின்றீங்க பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு விட்டுட்டுரு. இப்போ இவங்க திமுக சொல்லக்கூடிய அதே பாணியில் ஒன்றிய அரசு அப்படின்னு கூப்பிடுவதாகட்டும். ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன், ஒரு காஷ்மீர் ஷரத்து 370 நீக்கப்பட்டதாகட்டும், இல்லை மும்மொழி கொள்கைன்னு வரக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், இல்லை எல்லா விஷயங்கள்லையும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துலேயும் ஒரு வித்தியாசமே எங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய ஊதுக்குழலாக இருக்கிறார்கள் அப்படின்னு சந்தேகப்படுறது எங்களுக்கு அதாவது அவங்க ஸ்டாண்டே இவங்க எடுக்கிறாங்கன்னா இவங்க எதுக்கு தேவைன்ற கேள்வி மக்கள்கிட்டே எழும் இல்லையா? அதாவது அரசியல் இல்லை, எனக்கு ஒரு தெளிவு, அரசியல் எதிரியாக பிரகடனப்படுத்துது தாவேகா. இன்னும் கூட தாவேகா மேல இருக்கிற விமர்சனம் என்னன்னா, நீங்க அதிகமா திமுக விமர்சிக்கிறீங்க, அதிமுக விமர்சிக்கலன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல அவங்க என்ன அவங்கள ஆளுங்கட்சி அப்படின்றப்ப நீங்க இன்னொரு இடம் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்வது திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக உருவான ரகசிய திட்டம் தான் தாவேகான்னா, அப்ப ஒரு பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்றது தானே அதுக்கு அர்த்தம்? இல்லை, நம்ம கடந்த காலங்களில் பல இடத்துல இந்த மாதிரியான, இப்போ உதாரணமாக சிரஞ்சீவி அவர்களுடைய கட்சி எப்படி செயல்பட்டது, இல்லை விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி 2006லையும் 2009லையும் எப்படி செயல்பட்டதுன்னு கடந்த கால வரலாறு நிறைய இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் இவர் அதிகபட்சமாக கோவப்பட்டதற்கான காரணம் என்னென்னா, இந்த டாஸ்மாக் பிரச்சனைன்றது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு நமக்கு தெரியும். உதாரணமாக 2 தரவுகளை சொல்கிறேன். இப்போ கைம்பெண்கள் அமைப்பு அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் 39 லட்சம் கைம்பெண்கள் இருக்கிறார்கள்.
அதில் 40% மதுவினால் ஏற்படுபவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 16 லட்சம்ன்றது கணக்கு வருது. அது வந்து முதல் தரவு. இதனால் சமீபத்தில் மார்ச் முதல் வாரத்தில் வந்த தரவுகளின் அடிப்படையில் தமிழகத்தில் 1,1,12 லட்சம் குடி நோயாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல 70 லட்சம் பேர் தினமும் குடிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நான் கேட்பது வந்து விஜய் அவர்களுடைய அறிக்கை பார்த்தீங்கன்னா திமுகவையும் அவர் சாடுறாரு, இங்க பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா உங்களை அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, அமலாக்கத்துறை உங்க கையில இருக்கு, நீங்க நடவடிக்கை எடுக்கணும், நீங்க நடவடிக்கை எடுக்காம எதுக்காக போராட்டம், என்ன கூட்டணின்னு உங்களை பார்த்து அவர் ஒரு கேள்வி வச்சா நீங்க அந்த பந்தை திருப்பி விட்டு நீங்க தான் பி டீம்னு சொல்றது. இந்த இடத்துல கோபம் வர்றதுக்கு என்ன காரணம்னா, இப்போ இந்த டாஸ்மாக்ல இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்லும்போது இது வந்து சட்டசபையில் விவாதிக்கணும்னு ஒரு முன்னெடுப்பு நம்ம வைக்கிறோம். 14ஆம் தேதி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற பேரவை விதி 55 கீழ் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை குறித்து முதல்வர் அவரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன், விவாதிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதற்கு வந்து எங்களுக்கு உரிமை கொடுப்பு வந்து எங்களுடைய போராட்டமே ஏன் வருதுன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அது முதல்ல சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய விஷயம். அப்பதான் மக்கள் மன்றத்தில் நம்ம பேசிட்டார். அதற்கு வந்து அவர்கள் அனுமதி கொடுக்கல. அது கொடுக்கலன்றதுனால நாங்க அடுத்து போராட்டத்திற்கு போறோம். அப்போ இந்த விஷயத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு போகும்போது அவர்கள் கேட்பது உடனே தண்டனை கொடுக்கணும் தானே. அப்ப நான் கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா மீது 96 ஆட்சி முடிஞ்ச உடனே வழக்கு பதிஞ்சது திமுக தான். அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்களால தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சதா? கிடையாது. 2018 அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வருது. இந்தியாவுல அந்த ப்ராசஸ் டிலே ஆகுன்றது நமக்கு தெரியும். அதனால உங்களை கேள்வி கேட்டதுனாலே அவங்கள கேள்வி கேட்டுன்னு சொல்றாங்க. நாடகம்னு சொன்னது வந்து எங்களுக்கு வந்து ஏன்னா சின்சியர் அட்டெம்ப்ட் இது. பல இடங்கள்ல நம்ம கம்பேர் பண்ணி சொல்லிட்டு வரோம். இப்ப அசம்பிளியில் இது விவாதிக்கணும்னு நினைக்கிறோம். மக்கள் மன்றத்திலும் கடந்த பல ஆண்டுகளாக டாஸ்மாக் குறித்து பிரச்சனைகளை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது இல்லைன்றப்போ களத்துல போராடுறோம். நம்ம அதை படுத்துவது வந்து நீங்க வந்து திமுகவில் உண்மையை எதிர்க்கிறீங்களா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு ஏற்படுது. அதனால் வந்த கோபம் தானே தவிர மற்றபடி தனிப்பட்டே இல்ல. வச்சிருக்கிற சார்ஜ்ன்றது ரொம்ப பெருசு. ஒரு அரசியல் கட்சி மீது நீங்க இவங்க ஜெயிக்கிறதுக்காக உருவானவங்க அப்படின்றது பெரிய விமர்சனம். அதை தான் நம்ம பேசுறோம். ராஜ்மோகன், நீங்க வந்து பாஜகவை சந்தேகப்படுறீங்க, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டுன்னு அவங்க உங்களை சந்தேகப்படுறாங்க. நீங்க எப்படி வந்து எங்க நோக்கத்தை திசை மாத்தலாம் அப்படி? மதிப்பிற்குரிய சகோதரர் சூர்யா அவர்கள் மீதோ பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மீதோ இதை போல கண்ணியம் இல்லாமல் சமநிலை குலைந்து கோவத்தில் யாராவது எங்களுடைய பொறுப்பாளர்கள் ரிட்டர்ன்ல அறிக்கையில எங்கேயாவது சொல்லியிருக்கிறோமா? நாங்கள் கடுமையாக விமர்சித்திருக்கிறோம், திமுகவை பாஜக விமர்சித்திருக்கிறோம். ஆனா இந்த பர்டிகுலர் சினாரியோல ஒரு சமநிலை குலைந்து ஒரு ஓவர் ரியாக்ட் பண்ணி, நான் என்ன கேட்கிறேன், சினிமா என்பது கலைத்துறை, காவியங்களையும் கதைகளையும் கடவுளையே காட்டிய ஒரு துறை. அவ்வளவு உயர்ந்த விஷயங்கள் இருக்கிற பொழுது மாநில தலைவர் ஸ்டாச்சர்ல இருக்கிறவருக்கு இடுப்பை கிழுவதா அவங்களுடைய சிந்தனைக்கு வர வேண்டும். அப்ப உங்க பக்கத்துல இருக்கிற ரம்மி நாயகன் அண்ணன் சரத்குமார் யாரு? மிஸ்டர் பவன் கல்யாண் எவ்வளவு பெரிய பொலிட்டிஷியன், அவரு இந்த ஸ்டேச்சர்ல தான் வந்தாரா? ஹேமா மாலினிக்கும் கங்கனா ரணவத்துக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சான்ஸ் கொடுத்தது இந்த மெரிட்ல தான் கொடுத்தீங்களா? எதையாவது யாரையாவது பீலிட்டில் பண்ணாம மட்டமா பேசாம உங்களால ரியாக்ட் பண்ணவே முடியாது. அவர் சமநிலையை குலைந்து விட்டார். நான் என்ன கேட்கிறேன், சற்றொப்ப 600 கோடின்னு நினைக்கிறேன், நினைவு சரியா இருந்தா, டெல்லி மதுபான ஊழல், முதலமைச்சர் கெஜ்ரிவால் கைது, இங்க கேசிஆர் கவிதா ஆல்மோஸ்ட் சேம் சினாரியோ கைது. ஆனா தமிழ்நாட்டில் கைது பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நீங்க போராட்டம் பண்றீங்க, குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க உங்களை கைது பண்றாங்க. அப்ப இது டிராமான்னு சொல்லாம வேற எப்படி சார் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். நீங்க இந்த மதுபான ஊழல் வழக்குல டெல்லியில் காட்டிய தீவிரத்தை, சத்தீஸ்கர் நினைக்கிறேன் அங்க காட்டிய தீவிரத்தை, கேசிஆர் கவிதாவை கைது செய்வதில் காட்டிய தீவிரத்தை இங்க காட்டவே இல்லை. ஒவ்வொரு பர்டிகுலர் சினாரிலையும் ஒவ்வொரு பர்டிகுலர் டைம்லயும் கொஞ்ச நாள் முன்னாடி டிஎம்கே ஃபைல்ஸ்னு மதிப்பிற்குரிய மாநில தலைவர் பிஜேபி அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார். கெடு விதிச்சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காவல்துறைக்கு இத்தனை நாட்கள், கவர்னருக்கு இத்தனை நாட்கள், கெடுகாலம் முடிந்து விட்டது. என்னாச்சு? அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்முறை வழக்குல என்னிடம் ஆதாரம் இருக்கு, போலீஸ் விட்டாலும் நான் விட மாட்டேன்னு சொன்னாரு. என்னாச்சு? அப்ப ஒவ்வொரு பீரியட்லயும் இவங்க கொண்டு வர ஸ்டாண்ட் என்பது இது டிராமா தான். எப்படி ஒரு சித்தாந்த மோதல் நடக்குதுன்றாங்க, நாங்க தான் பிரதான எதிர்கட்சின்னு நாங்க களமாடுறோம்னு சொல்றப்ப உங்களை திமுக பீட்டின்றதுக்காகவே நீங்க வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுக கூட்டணி எப்படி எதை வச்சு சொல்றீங்க? தனித்தனியா உடைக்கிறேன். இப்ப பிஜேபிக்கும் டிவிகேக்கும் ஆன் ஃபேஸே முதல் நாள்ல இருந்து நாங்க சொல்லிட்டோம். இன்னும் சொல்ல போனா பதிவு செய்து அங்கீகாரம் வருவதற்கு முன்பே சிஏஏ சட்டத்தை எதிர்த்தது தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய மோட்டோ என்ன, எங்களுடைய கொள்கை என்ன, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எங்களுக்கு மதவாதம் கிடையாது. சரி, என்ஐஏல இருந்து சிஏஏல இருந்து
இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினர்களுக்கு ஏதாவது தீங்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையுமே பிஜேபியை கடுமையா நாங்க எதிர்க்கிறோம் டிவிக்கு. அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அப்படியே இந்த பக்கம் டிஎம்கே வாங்க. டிஎம்கே உடைய ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் தென்னாட்டு பெர்னாட்சா பேரறிஞர் அண்ணா உருவாக்கியது. பார்த்து பார்த்து ஒரு பொதுக்குழுனா 3 நாட்கள் நடைபெற்று விவாதம் நடைபெற்று வாக்கு அரசியல்ல கலந்துக்கலாமாங்கிறதே கலந்து ஆலோசித்து அவர் உருவாக்குனது. அப்ப அதுல எங்களுக்கு பிரச்சனை. ஆனா இப்ப யார் கையில இருக்கு? மன்னராட்சி என்பது வெறும் மன்னராட்சி கிடையாது, ஒரு கண்ணோட்டம், அது ஒரு சிந்தனை. அங்க இருக்கக்கூடிய எல்லா லெவல் பிரமிட்ல இருக்கக்கூடிய எல்லா லெவல் லீடர்ஸ் மத்தியிலும், மாவட்ட லெவல்ல மாநில அளவுல எல்லார் மத்தியிலும் மிக தீவிரமான இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பண்ணையார் மனப்பான்மை இருக்கிறேன். அதை நேரடியாக சொல்லி மார்ச் 8 தொட்டுவிடும் தூரத்தில் கடந்து போச்சு. இந்த ஆட்சியை அகற்றோன்னு வெளிப்படையே வீடியோவே போட்டுட்டார் எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். நாங்க எப்படிங்க டிஎம்கே உடைய பி அண்ணாமலை அவர்களும் அதுதானே சொல்றாரு, 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றுனாங்க. இப்ப அவர் சொல்வது திமுக தான் எங்களோட முதல் எதிரின்னு. ஆனா நீங்க சொல்வது இந்த விமர்சனத்துக்குள்ளே வராத திமுகவையும் பாஜகவையும் ஒன்னா வச்சு 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்றது இல்ல. பாலிடிக்ஸ் இஸ் வார் ஆஃப் நரேட்டிவ்ஸ் தானே. என்ன நரேட்டிவ் செட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். யாரு போராட்டம் பண்ணலாம்? இப்ப எங்களை மாதிரி புதிதாக பிறந்து தவழ்ந்து எழுந்து நடந்து வர்றவங்க ஒரு ஹேஷ்டேக் போடலாம், போராட்டம் பண்ணலாம், பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர் குப்பை கிடங்குல இருந்து, முல்லை பெரியாறுல இருந்து, விவசாயிகள் போராட்டத்துல இருந்து, கிருஷ்ணகிரியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நேற்றைய தினம் போராடி இருக்கிறாங்க தாவேக தோழர்கள். இதை நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க என்ன கெப்பாசிட்டியில இருக்கீங்க? டெல்லியில என்ன பண்ணீங்க? அதை ஏன் இங்க பண்ண மாட்டீங்க? இந்த ஒரு விஷயம் கிடையாது. எதுலயுமே டிஎம்கே ஃபைல்ஸ்ல என்ன சார் நடவடிக்கை எடுத்தாங்க? எடுத்திருந்தாங்கன்னா ஐ அக்ரி. ஆமா, இவங்க நேர்லயும் சண்டை போடுறாங்க, பின்னாடியும் கொள்கை பூர்வமாவும் அவங்க வந்து எதிரிகள். ஆனா எதுவுமே நடக்கலையே. அப்புறம் எங்களுடைய இது அவர் சார் எதுக்கு ரியாக்ட் பண்ணார்னா, மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அண்ணன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறார். அவர் பாண்டிச்சேரியில மக்களால எலெக்ட் செய்யப்பட்ட ஒரு எம்எல்ஏ, அவர் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தவர். அதுல ஏதாவது கண்ணியம் குறைவா ஏதாவது அதுக்கு சமநிலை குலைந்து இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணலாமா? இது ஓவர் ரியாக்ஷன்ன்றதுதான் அவங்க பார்வை. சமநிலை குலைந்து பேசுறாரு. அவர் சொன்னது வந்து நீங்க தான் ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருக்கு, களத்தில் போராடுவது மாதிரி இருக்கிறீங்க, ஆனா அப்படி இல்ல, எல்லாமே ஒரு நாடகம் டிராமா அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல் ரவுண்டு நீங்க சொன்னீங்க திமுகவையும் விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க அந்த அறிக்கையில். அதாவது இது வந்து 17ஆம் தேதி இவங்க கட்சியினால் வெளியிடப்பட்ட அறிக்கை. இது வந்து அவங்க ட்விட்டர் பக்கத்துலையோ மற்ற அஃபீஷியல் சேனல்ஸ்லையோ இப்போ இல்லை, இதில் போட்டு எடுத்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அதில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பாருங்களேன். அமலாக்கத்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழக பாஜகவினர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது விந்தையிலும் விந்தை. நடவடிக்கை எடுக்கும் அதிகாரத்தை கையில் வைத்துள்ள ஆளும் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தை நடத்தி அதன் வாயிலாக எதை வலியுறுத்த முயல்கின்றனர். இதுதான் பிரச்சனையே. இப்போ வந்து அமலாக்கத்துறை வந்து நீங்க தான் சொல்றீங்க தனி அமைப்புன்னு, இப்போ என்னமோ பிஜேபி கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி நீங்க வச்சுட்டு நீங்க ஏன் போய் போராடுறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. அது வந்து அரசு ஏஜென்சி, அது இது வந்து அரசியல் கட்சி. 10 வருஷமா டாஸ்மாக்ல என்னங்க உங்களுக்கு கோபம் வந்து உங்க கை பாவையா இருக்குன்ற பிரச்சனை என்னன்னா, இப்போ நீங்க கூட இங்க இருக்கிற ஒரு எலைட் ஷாப்புக்கோ டாஸ்மாக் கிடைக்கோ போங்களேன், அந்த எம்ஆர்பியோட அதே எம்ஆர்பி பிரைஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்களா நீங்க பாருங்க. இது யாரு வேணாலும் விசாரிச்சுக்க முடியும். தமிழகத்தில் இருக்கிற 4829 கடைகளிலும் நம்ம அதை தனியாவே பேசலாம். இப்ப இதுல என்ன அவங்க இயல்பா கேக்குறதுன்னா, உங்க கையில அதிகாரம் இருக்கு, நீங்க எதுக்காக களத்துல வந்து போராடுறீங்க? அவர் சொல்றாரு, நான் எங்களை போன்ற கட்சிகள் இருக்கலாம், நீங்க வழக்க நடத்தி அவங்கள கொண்டு போங்க, சிறைக்கே கூட தவறு நடந்திருந்தா கொண்டு போங்க. கையில இது நாடகத்துக்காக தமிழக பாஜக சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? நாங்க எப்ப அரசியல் பண்றது? இது பிரச்சனை, இது மக்கள் கிட்ட கொண்டு போகணும். நாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அரசியல கேள்வி கேட்கறதே ஒரு சிலுபிள்ளைத்தனமா இருக்குன்றது என்னுடைய பார்வை. முதல்ல தமிழக அரசு தமிழக அரசை எதிர்த்து தமிழகத்தில் இயங்கிய பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் பண்ண போறோம். அதுக்கு மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையா நம்ம பாக்குறோம். நேற்று வந்து மக்கள் ஆதரவு இல்லாத பட்சத்துல எதுக்கு இவ்வளவு பேர் வீட்டுல கைது பண்றாங்க, இவ்வளவு பிரச்சனைகள் பண்றாங்க? குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு அம்மா கூட வெளியே எதிர்பார்க்கிறது தாவேகா உங்களை அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். அவங்க ஏன் தெரிவிக்க மாட்டாங்கன்னா, அவங்க அடைய வேண்டிய இடத்துல ஏற்கனவே நாங்க இப்ப இருக்கோம். இப்ப திமுகவை எதிர்க்கக்கூடிய தலைவர் இன்னைக்கு யாருன்னா அண்ணாமலை அவர்கள் தான். விஜய் அவர்கள் இன்னும் முழுவதாக வரவில்லை. அப்ப அந்த இடத்தை அடைவதற்கு இவங்க வந்து எங்களை டார்கெட் பண்றாங்க அப்படின்றது தான் எங்களுடைய பார்வை. சுருக்கமா ராஜ்மோகன், அதாவது திமுக எதிர்ப்பில் யாரும் முந்தி இருக்கான்றதுக்காக நீங்க அண்ணாமலை, ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க, அதுதானா? அப்ப இல்ல சார், இது ரன்னிங் ரேஸா? யார் முந்தி வருவது, முதல் சுற்று நிலவரம் அப்படி கிடையாது. பாலிடிக்ஸ் என்பது என்னன்னா, கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு தெல்ல தெளிவாய் ஆன் ஃபேஸ் சொல்லி கொள்கை விளக்க மாநாடு வச்சு ஒவ்வொரு நகர்வும் ரொம்ப சொல்யூஷன் ஓரியன்டா, ஏன் இதே மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் வந்தபோது அதில் என்னெல்லாம் நன்மை இருக்கு,
நல்லது இருக்குன்னு வரவேற்று அதை சொல்லி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றோம். இதுதான் எங்களுடைய ஸ்டைல். இப்ப தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்ல எங்களுடைய தலைவர் அதுல என்னெல்லாம் நன்மை இருக்கு, ஒரு பெண்களுக்கு ஒரு சொத்து பதிவு செய்கிற பொழுது அதுல வந்து ஒரு சலுகை கட்டுவது பர்சனலா நாங்க வரவேற்றோம். ஆனா அதுல என்னெல்லாம், ஏன் பழைய ஓய்வூதிய திட்டம் இல்ல, புதிய நீர்ப்பாசன அறிவிப்புகள் இல்ல? இதுதான் எங்களுடைய தலைவர் டீசன்ட் பாலிடிக்ஸ் உடைய மாஸ்டரா இருக்கிறார். அவரு இந்த ரன்னிங் ரேஸ்ல அவர் கிடையாது, அவர் மக்கள் மனசுல இருக்கிறார். அப்புறம் போற போக்குல ஒன்னு சொல்லிட்டாரு, அவர் இன்னும் முழுசா வரலன்னு. அது வந்து இன்னொன்னு கூட சொல்லுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி கிடையாது. we are working on every home. ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கிறார் எங்க தலைவர். திரு ஜெனா, இப்ப 2019 எல்லாம் யார் வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்ற கேள்வி வாதங்கள் எல்லாம் இருக்கு. அது ரஜினி நோக்கி அந்த விரல் நீண்டது, கமலஹாசன், இப்படி நிறைய இதெல்லாம் இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா யாரு திமுகவின் பி டீம் அப்படின்றதுல பாஜக வந்து தாவேகா உருவானதே திமுகவை ஜெயிக்க வைக்கதான் அப்படின்னு தாவேகா தரப்புல சொல்றது. இங்கு மத்திய அரசு மாநில அரசு அல்லது பாஜக ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரு கள்ள கூட்டணி இருக்கு அப்படின்றது. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க? தலைப்பில் சொன்னதில் முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரேன். திமுக ஓட்டுகளை பிரிப்பதற்காக பிரிக்கும் தாவேக்கா அப்படின்னு ஹெச் ராஜா சொன்னார் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் திமுகவின் பி டீம் தாவேக்கா அப்படின்னு அண்ணாமலை சொன்னதாக சொல்றீங்க. இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரணானது இல்லை, ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக வாக்குகளை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்டது தாவேக, திமுகவின் நகலாக உருவாக்கப்பட்டது தாவேக. ஆனா அண்ணாமலை போன்றவர்கள் தமிழ்நாடு பாஜக தாவேகாவுக்கு எதிராக களம் ஆடினால்தான் ஆன்டி பிஜேபி ஓட்டுகள் வந்து முழுக்க திமுகவுக்கு போகாம அதுல ஒரு பகுதி தாவேகாவிடம் வந்து சேரும் என்பதற்காக தாவேகாவும் பாஜகவும் சண்டை போடுவது காலத்தின் கட்டாயம். அதனால அந்த நாடகத்தை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது வந்து இன்னொரு கோணமா இருக்கு. தாவேகா பாஜக போடுற இந்த அரசியல் இதுவே ஒரு நாடகம். ஆமா, இது நாடகம். இது ஏன்னா ஆன்டி பிஜேபி வாக்குகளை முழுக்க திமுகவுக்கு போகாமல் பிரிப்பதற்காக திமுகவின் நகல் போலவே எல்லா விஷயங்களையும், அதாவது இப்ப பிரசன்ட் திமுக லீடர்ஷிப்போட மட்டும்தான் தாவேகாவுக்கு பிரச்சனை. என் நண்பர் ராஜ்மோகன் கூட அதை குறிப்பிட்டாரு. இப்ப இருக்கிற லீடர்ஷிப்போட தான் பிரச்சனை, மற்றபடி திமுகவின் நகல் தான் தாவேகா. அப்போ அவங்களுக்கு எப்படி அசல் இருக்கும்போது நகலை எப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்க மக்கள்? அதனால ஆன்டி பிஜேபி பொசிஷனிங்கை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டியது இருக்கு. அப்படி தீவிரப்படுத்தினால்தான் மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும். அப்படிங்கிறதுனால யார் எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கிறார்களோ, சிறந்த இயக்குனராக இருக்கிறார்களோ, அவர்கள் இந்த நாடகத்துக்கு கூடுதலான உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நடிப்பை கொடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இப்போ இந்த நாடகம் வந்து சிறப்பாக 2 நாட்களாக அரங்கேறி இருக்குது. இது வந்து திரும்பவும் இது பாஜகவோட ஸ்கிரிப்ட் படி தான் இந்த நாடகம் நடப்பதாக நீங்க சந்தேகிக்கிறீங்களா? நீங்க தாவேகா உருவாக்கத்துக்கு நீங்க அண்ணாமலை அவர்கள் சொல்றது திமுகவை ஜெயிக்க வைக்க தாவேகா அப்படின்றது, நீங்க சொல்றது திமுக வாக்குகளை பிரிப்பதற்காக தாவேகா, அது பாஜக பின்னணியில் இருக்குன்னு நீங்க சந்தேகம்? திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு 4 முனைகள்ல இருந்து இப்ப தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்குது. அந்த 4 முனைகள்லயும் 4 பேரோடையும் ஆபரேட் பண்றதுக்கான அதிகாரம் வலிமை பிஜேபி மட்டும்தான் இருக்கு. அதனால அவங்க தான் அதை ஆபரேட் பண்றாங்கிறது இயல்பாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய கொள்கை எதிரி. இப்ப ராஜ்மோகன் சொன்ன மாதிரி கொள்கை எதிரி அப்படின்னு பிரகடனப்படுத்துறாங்க. ஒரே நேரத்தில் பாஜகவையும் ஒரே நேரத்தில் திமுகவையும் எதிர்த்து ஒரு கட்சி வரவே கூடாதா, வர முடியாதா? அப்படி வந்தா அது சந்தேகமா தான் இருக்க முடியுமா என்ன? நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டேர்ம் வருதா? வலியுறுத்துகிறோம் அப்படின்னு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம் அப்படின்னு ஆனந்தோட அறிக்கையில இருக்கு. மாநில பிஜேபியோட தான் அவங்களுக்கு தகராறு இருப்பது போல பொசிஷன் பண்றாங்க. அவங்க அந்த அறிக்கையை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒன்றிய அரசு செய்ய வேண்டியதை செய்யணும், அதுக்கு வலியுறுத்துகிறோம். அவங்களோட இவங்களுக்கு கொள்கை எதிரினா முரண்பாடு எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு அவங்களுடைய பாஜகவினுடைய அகில இந்திய மது கொள்கை என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அந்த பிரச்சனையில வராது. தமிழ்நாடு பாஜகவோட மட்டும்தான் அவங்க பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவர் வந்து நடத்தின போராட்டத்தை தான் நாடகம் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி சொல்லி அவங்கள வந்து திமுகவோடு சேர்த்து வைப்பதன் மூலமாக ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்னு ஒன்று இன்னும் வரல,
அந்த ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் இடையில யாரு முன்னணிக்கு வருவது, முன்னணியில் இருந்து அந்த இடத்தை பெறுவது யாரு அப்படிங்கிற போட்டி நடக்குது. அத சூர்யா குறிப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்க விரும்புற இடத்தை நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கோம் அப்படின்னு சூர்யா குறிப்பிட்டாரு. அதுதான் ரியல் பாலிடிக்ஸ். அந்த ஒரு லைன் தான் சூர்யா சொன்னதுலயே பாலிடிக்ஸ். மீதி எல்லாம் அவர் சாதாரண நேரேட்டிவா ரியல் பாலிடிக்ஸ் என்ன தெரியாம சொல்லிட்டீங்களா, வார்த்தையை விட்டுட்டீங்களா சூர்யா? ராஜ்மோகன், இப்போ இதுக்கு பின்னணியில் இப்போ இது இருந்துகிட்டே இருக்க போகுது. பிம்ப அரசியல், கட்டுமான அரசியல்ன்றது மாதிரி இப்போ ஜென்ராம் அவர்கள் சொல்றது தாவேகா அதனோட அஜெண்டான்றது திமுக வாக்குகளை பிரிப்பது. அது மட்டுமே இல்ல, அது ஆபரேட் பண்றது பாஜக. அந்த சந்தேகம் இருக்கு. சின்ன திருத்தம், எங்க அஜெண்டா என்பது பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும் தான். எங்க மாவட்ட செயலர் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நான் அதை போய் ஸ்டடியும் பண்ணேன். ஒரு ஆட்டோ ஓட்டுநரை மாவட்ட செயலாளராக தமிழ் நிலப்பரப்பில் எந்த பெரிய அரசியல் கட்சி அறிவித்திருக்கிறது? வீல் சேரில் இருக்கிற மாற்றுத்திறனாளி ஒரு லேடி வாரியர், அவங்கள மாவட்ட செயலாளருங்கிறது திமுகல நாமெல்லாம் ஊடகத்துல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நூற்றாண்டு அவங்களோட டிராவல் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஜில்லா கலெக்டருக்கு சமம். வீல் சேர்ல இருக்கிற ஒரு லேடி வாரியரை மாவட்ட செயலாளராக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். மருத்துவ முதல் மன்ற நிர்வாகி வரை அதிகார பகிர்வு என்பதை கட்சிக்குள்ளாரே பண்ணியிருக்கிறோம், மேடையிலையும் சொல்லிட்டோம். எங்களை நம்பி வரக்கூடியவர்களுக்கு அதிகார பகிர்வு பண்ணோம். இதுல எங்க திமுக நகலாக முடியும்? சோ நாம இந்த சின்ன திருத்தம்ங்கிறது என்னன்னா, எல்லா வகையிலும் திமுகவும் சரி பாஜகவும் சரி எங்களுக்கு எதிரிகள். நீங்க ஆரம்பத்துல சொல்லும் பொழுது ஒரு நகைச்சுவை காட்சி மாதிரி வந்தது, இந்த பைத்தியத்துக்கு வைத்திய பகிர பைத்தியகர சொல்ல மாதிரி இவங்க அவங்க பி டீம், இவங்க அவங்க டீம். யாரும் யாருடைய பி டீமாவும் இருக்க வேண்டாம். நாங்க மக்களினுடைய ஏ டீம், இந்த மண்ணுக்கான ஒரு ஏ டீம். அப்புறம் மத்திய பாஜக அரசு எதிர்ப்புல நீங்க அது என்ன வலியுறுத்துகிறோம் வார்த்தையும், மதிப்பிற்குரிய திமுக அரசுக்கு எதிராக கண்டனங்கள், கடுமையான வார்த்தைகளை ஏன் பயன்படுத்தி இது இபிஎஸ் அவர்கள் மீது இந்த விமர்சனம் இருக்கு. அதிமுகவுக்கு வலியுறுத்துறோம்னா அது டெல்லிக்கு, கடுமையான கண்டனங்கள்னா அது தமிழ்நாடு திமுகவுக்கு. அது என்ன போக்கு? மதிப்பிற்குரிய சீனியர் ஜெர்னலிஸ்ட் ஜென்ராம் சார் அவர்கள் அதை சுட்டி காமிச்சாங்க. இதுதாங்க டீசன்ட் பாலிடிக்ஸ். சமநிலை குலைந்து அவர் அதுல தம் அடிச்சாரு, தண்ணி அடிச்சு, இப்படிலாம் அவர் சொல்லி வச்சிருக்காரு. இல்ல அது என் கேள்வி இல்ல. இல்ல உங்க கேள்விக்கான பதில் இங்க இருந்து தான் தொடங்குது. நான் அந்த இடத்துக்கு வரேன். டீசன்ட் பாலிடிக்ஸ் உடைய ஒரு அடிப்படையே என்னன்னா, எங்க வலியுறுத்தணுமோ அங்க வலியுறுத்தணும், எங்க கண்டிக்கணுமோ கண்டிக்கணும். நான் இன்டர்னலா சொல்றேன், நாங்க பொலிட்டிசைஸ் பண்றோம். எங்க அரசியல் பயிலரங்கம் உள்ள நடக்கும் பொழுது தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் ரூட்ஸ் வரைக்கும், அடுத்த தலைமுறையினுடைய வேர் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்களுடைய தலைவர்களை கட்டளை எடுத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு வெளியில தெரியாது. இந்த நிலப்பரப்புல, இந்த பொலிட்டிக்கல் டயாஸ்போரால கடுமையாக பிஜேபியும் திமுக எதிர்ப்பதற்காக கொள்கை அளவிலும் சரி, கல அளவிலும் சரி, எல்லா வகையிலும் நாங்க ரெடி. ஆனா எப்போதெல்லாம் திமுகவை எதிர்த்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் பொலிட்டிக்கல் பவர் வருதோ அப்பெல்லாம் இந்த பிரஷிங் இருக்கு. அப்பெல்லாம் இவங்க பிஜேபி திமுகவின் நகலாகத்தான் தேவைக்கா இருக்குங்கிறத மீண்டும் மீண்டும் அவரே சொல்றாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது திமுகவும் அண்ணா திமுகவும் ஆரம்ப காலங்களில் எப்படி எளிய மனிதர்கள் கொண்ட கட்சியாக இருந்ததோ, அவர்கள் எல்லாரும் எப்படி கட்சி பொறுப்புகளுக்கும் சட்டமன்ற பொறுப்புகளுக்கும் வந்தாங்களோ, அதே மாதிரியான ஆரம்பகட்ட அப்படியே அந்த புக்கில் இருந்து நகலாக இப்போ இவங்களும் செய்கிறாங்கங்கிறத அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, பெரியார் அம்பேத்கர் இவர்களை கொள்கை வழிகாட்டிகளாக கொண்டு செயல்படுவது அப்படின்னு சொல்றதும் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவங்களுடைய கொள்கை தான். அண்ணா பெரியாருடைய கொள்கைகளை தான் அவங்க நகல் எடுத்து பண்றாங்க. 2. மூன்றாவதாக என் கேள்வின்றது, நீங்க தாவேக்காவை எப்படி பாஜக பி டீம், பாஜகவினுடைய நிகழ்ச்சி நரலுக்கு அவங்க செயல்படுறாங்கன்னு எப்படி நீங்க சொல்ல? முதல் மாநாட்டில் தாவேக்கா தங்களுடைய அரசியல் எதிரியா, கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவர்களுடைய பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறதுக்கு மாறுபட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் உயர்த்தி பிடிக்கின்ற சமத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மை போன்ற அதை எல்லாத்தையும் தாவேக்கா அப்படியே ஏற்றுக்கொள்கிறதுன்னு நான் நம்புறேன். அதற்கெல்லாம் விரோதமாக இந்திய அளவில் நடக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது எதை பற்றியும் எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டாத தாவேக்கா அப்படிங்கும் போது எப்படி நீங்க திமுகவை கண்டிக்கும் போது பூனை தன்னுடைய எதிரியான எலியை கவ்வுவது போல தீவிரம் காட்டுவதும், பாஜகவை கண்டிக்கும் போது குட்டியை கவ்வுவது போல மென்மையாக கவ்வுவதுமாக நடைமுறையை வச்சிருக்கும் போது நீங்க எப்படி பாஜகவை உண்மையிலேயே எதிர்க்கிறீங்கன்னு நம்புறது? 2 விஷயம். இப்போ அவங்களோட செல்வாக்கு வெற்றி பெறது அப்படின்றத தாண்டி
பி டீம்ன்ற கான்செப்ட் வந்து இதற்கு முன்பு இது பாஜகவோட பி டீம், பாஜகவின் ரகசிய திட்டம் ஒன்று இருக்கு, அதுக்காக இவங்க எல்லாம் செயல்படுறாங்க. இன்னொரு பக்கம் திமுகவுக்கு வெற்றி பெற வைக்கிறதுக்காக ரகசிய திட்டம் இந்த பி டீம்ன்றது. இப்போ அண்ணாமலை அவர்கள், விஜய் அவர்கள் இதற்கான போக்கு, இப்போ ஜென்ராம் அவர்கள் இன்னொரு கோணம் கொடுக்கிறார், இல்ல இல்ல அப்படின்றது. நீங்க எப்படி, உங்கள் பார்வை என்ன? நானும் ஒரு கோணத்தை வச்சிடறேன். தாவேகா உருவானதுல இருக்கிறதுலயே மிகப்பெரிய லாஸ் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு தான். அதிமுக திமுக அப்படின்ற அந்த இருதுருவ அரசியல்ல அந்த மூன்றாவது ஒரு இடம் இருக்கு இல்லையா, மற்ற கட்சிகளுக்கான இடம், அந்த இடத்துல ஓரளவுக்கு அதிமுக பின்தங்கி இருந்துச்சு, அந்த இடத்த பிஜேபி பிடிச்சிடலான்னு பார்த்தாங்க. தாவேகா வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி லைம் லைட்லயே இல்லை. பிஜேபி இப்போ வந்து இன்னும் அக்ரெசிவா பல விஷயங்களை பண்ணணும், அதனால்தான் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு பிஜேபி தள்ளப்பட்டிருக்காங்க. இவ்வளவு நாள் வந்து சிபிஐ, இன்கம் டாக்ஸ், இடி இவங்களை வச்சு ஒரு ரைட் நடத்துவாங்க, கைது நடக்கும், அல்லது அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அதையும் தாண்டி வந்து மக்கள்கிட்ட போய் நாங்க தான் ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு ஒரு கிரவுண்ட் லெவல்ல ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இன்னைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று, உங்களுக்கு அந்த விமர்சனம் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு விமர்சனத்தை வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த விமர்சனத்தில் ஒரு நாகரிகம் இருக்கணும். அந்த நாகரிகம் அப்படின்றது வந்து எப்பொழுதுமே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைகிட்ட இருந்ததில்லை. அது பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறது, சொந்த கட்சிக்காரங்கள்ட்ட பேசுறது, அல்லது மாற்று கட்சியினரை விமர்சிப்பது, அல்லது வேறு ஒரு பேட்டியை ஒரு தலைவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அந்த பேட்டிக்கான விமர்சனமும் ரொம்ப தரைக்குறைவாக தான் பண்ணுவார். ஏன்னா அது அவருடைய இயல்பாகவே அது மாறிவிட்டது. இப்போ அதில் என்ன கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்களை கண்டிச்சிருக்காங்களே அப்படின்னு கேட்குறாங்க ஒரு கேள்வி. அதுக்கு வந்து இடுப்பை கிழினவங்கெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்துட்டு அப்படின்னு ஒரு இது பண்ணுறாரு. இப்போ இதே அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவில் சேராமல் ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தா, ரஜினி கட்சியில் போய் சேர்ந்திருந்தா இந்த வார்த்தையை அவர் பேசியிருப்பாரா? நான் ஒரு கேள்வி, அவருக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு இல்லையா, ரஜினி அரசியல்ல வரும்போது உள்ள வரணும் அப்படின்ற எண்ணத்துல இருந்த ஒரு கேள்வி. இன்னைக்கு அவருக்கு எப்படி எல்லாமே நம்ம வேறு விதமாக தெரியுது. அரசியல்ல கண்ணியம் காக்கணும்ன்றதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. எந்த தொழில் சார்ந்த விமர்சனங்களை ஆனா என்னன்னா, அவர் களத்துல இருந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறப்ப இந்த போராட்டமே நாடகம்ன்றதுக்கு அவர் எதிர்வினை ஆற்றதா அதை புரிஞ்சுக்க முடியாதா? இத நாடகம்னு எதிர்வினை காப்பாத்துறதுக்காக இல்ல, எதிர்வினை ஆற்றுறதுல யாருக்கும் எந்த வித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எதிர்வினை ஆற்ற வேண்டும், ஆனால் அது நாகரீகமான முறையில அந்த எதிர்வினை என்பது இருக்க வேண்டும் இல்லையா? அதுதானே அரசியல். நீங்க அரசியல்ல என்ன ஸ்டாண்டர்டை நீங்க செட் பண்றீங்க அப்படின்னு அவர் என்ன கேக்குறாரு, நான் களத்துல இருக்கேன், தயவு செய்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இல்ல, நீங்க முதல்ல களத்துக்கு வாங்க. இது வருஷத்துல வரல, இது விமர்சனம். அதுக்கு முன்னாடி அவர் தரைக்குறைவான விமர்சனம் இல்லையா? அத நம்ம பதில் சொல்லிட்டேன். we are working from every home. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நோக்கத்தை திசை திருப்புறீங்க, இந்த போராட்டத்தை திசை திருப்புறீங்க. இல்ல திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறீங்க. இல்ல, நீங்க வந்து ஒரு போராட்டத்தை நீங்க முன்னெடுக்கிறீங்க அப்படின்னும்போது அது வேற யாருமே பண்ணல, நான் மட்டும் தான் பண்றேன், மற்றவங்க எல்லாம் நான் பண்ற மாதிரி தான் அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலையில நீங்க அரசியல் பண்றீங்க. மற்றவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அரசியல் பண்ணிட்டு போட்டுமே. இப்போ உதாரணத்துக்கு அந்த அறிக்கை கொடுத்தது கூட அதுல பிஜேபியை விமர்சனம் பண்ணி அறிக்கை கொடுத்ததுனால தானே இவருக்கு இந்த ரியாக்ஷன் வருது. பிஜேபியை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அது எப்படி முடியும்? நீங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ், சிபிஐ எல்லாரையும் வச்சுக்கிட்டு நீங்க செய்யற அரசியல் அப்படின்றது உலகத்துக்கே தெரியுமே. போற போக்குல சூர்யா சொன்னாரு, ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல ஈடி இல்ல, அது தனியான ஒரு அமைப்பு அப்படின்னாரு. அதை விட ஒரு பெரிய போய் இருக்கவே முடியாது. ஒரு இடம் பெரிய போய் இருக்க முடியாது. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்தியாவில் நடந்த கடந்த காலங்கள்ல நடந்த மிகப்பெரிய பெரிய ஊழல்கள்ல யார் லாபம் அடைந்தார்களோ இல்லையோ அதுல இருந்து எல்லா லாபங்களையும் அறுவடை செய்தது பாஜக. இப்ப இந்த இடம் இது எலக்டரல் பாண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நடக்கிற அவர்கள் கொடுத்த அந்த சந்தேகம், அந்த கோணத்துல என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பக்கம் என்ன சொல்றீங்கன்னா, அமலாக்கத்துறை பாஜகவோட கட்டுப்பாட்டுல இருக்கு, எதிர்கட்சிகள் எல்லாம் பழி வாங்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி ஒரு விமர்சனம் இருக்கு. ஏன் அது நாடகம் சந்தேகிக்கிறாங்கன்னா, அந்த அமலாக்கத்துறை சொல்ற ஒரு கடிதம், அந்த குற்றச்சாட்டை வச்சு 1000 கோடி இவங்க ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு ஒரு பக்கம் இதை ஏத்துக்கிறது, இன்னொரு பக்கம் நான் உங்களை விமர்சிக்கிற மாதிரி விமர்சிக்கிறேன். அங்கதான் ஜென்ராம் அவர்கள் குறுக்கிட்டாங்க. ஒண்ணு அமலாக்கத்துறை பாஜக கண்ட்ரோல்ல இருக்குன்னா, இப்ப 1000 கோடி ஊழலை எந்த அடிப்படையில வச்சுக்கிட்டு விமர்சிக்கிறீங்க? ஊழல் நடந்துருச்சு 1000, அதை எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல நீங்க அது ஒரு ஃபைண்டிங் தான். இன்னைக்கு வந்து நோக்கம் வந்து திமுக நடந்திருக்கு, அந்த ரெய்ட்ல ஒரு ஃபைண்டிங் வந்து இடி கொடுத்திருக்கு.
இது வந்து இறுதியானது அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இன்னொன்னு நான் சொல்றேங்க, உங்களுக்கு டாஸ்மாக்ல வந்து 1000 கோடி ரூபாய் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. டாஸ்மாக்ல உண்மையிலேயே இடி போய் ரெய்ட் பண்ணிருந்தா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிற அப்படின்ற ஒரு ஃபைண்டிங், பல லட்சம் கோடி ரூபாய் நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு ஃபைண்டிங் அது அதுல மாற்றே இல்ல. நீங்க ஜெயராம் அவர்கள் வைக்கிற வார்த்தை வரேன் சார். இப்போ அந்த அறிக்கையில் நீங்க அமலாக்கத்துறையினுடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில அந்த அறிக்கை யாருக்கு நெருக்கடி கொடுத்திருக்கு அப்படின்னா திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பது. அப்ப தாவேகாவினுடைய நோக்கம்ன்றது பாஜக அஜெண்டாவுக்கு உதவுற மாதிரி இருக்கின்ற அந்த இடத்துக்கு தானே ஜெயராம் அவர்கள். எனக்கு அந்த ஒரு தியரியிலேயே நான் போல. நான் என்ன சொல்றேன், தாவேகா தன்னுடைய அரசியலை செய்கிறது. அவங்களுடைய அரசியல் திமுக அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி, திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும். இப்ப திமுகவுக்கு தாவேகா ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னும் போது அங்க பிஜேபிக்கு வந்து பிஜேபி தான் அக்ரெசிவா எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும். அது அவங்களால ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ண முடியல. ரெண்டாவது இன்னொன்னு, உங்களுக்கு தாவேகா வந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல்ல பிஜேபி தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டர், பிஜேபி தான் ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணும், பிஜேபி தான் வந்து எல்லா தமிழ்நாடு அரசியலையே ஆட்டி படைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அவங்க கட்டமைச்சுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு தாவேகா வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன? கூட்டணிக்கு யாரை நோக்கி அதிமுக கூட்டணி போகணும்னு விரும்புது? பாஜகவா தாவேகாவா? தாவேகா இல்லைன்னா பாஜக பக்கம் போயிருக்கும், பாஜக அந்த நெருக்கடியை உருவாக்கி இருக்கும். ஆனால் இன்னைக்கு தாவேகா பக்கம் போக வேண்டும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸா இருக்கு பல கட்சிகளுக்கு. சூர்யா, அப்போ இன்னைக்கு தாவேகா சபீர் சொல்ற பாயிண்ட்ல ஒரு நரேட்டிவ செட் பண்ண முடியும். தாவேகாவால ஒரு மொமெண்டத்தை வந்து ஒரு கூட்டணியில கிரியேட் பண்ண முடியும் என்ற ஒரு நெருக்கடி தான். இடம் உங்களுக்கான இருத்தல் கேள்விக்குறியாகிற போதுதான் நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா? நீங்க பி டீம்னு பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு நெருக்கடி வந்துருச்சுன்றதுதான். நான் வந்து குறைந்தபட்ச ஒரு நேர்மை எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறேன். அதாவது இந்த டாஸ்மாக் முதல்ல இப்ப பிரச்சனை பண்றோமா, இந்த டாஸ்மாக் கடைகளை மூடினால் மாட்டு வருமானம் என்ன வரும்னு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு ஸ்டடி பண்ணி ஆளுநர் மட்டும் இல்லாமல் முதல்வர் அவர்கள்கிட்டே கொடுப்பதற்கு நாங்கள் நேரம் கேட்டோம். முதல்வர் கொடுக்கவே இல்லை. அப்புறமா எங்கள் பிரதிநிதிகளை வைத்து கொடுத்துட்டு வந்தோம். அப்போது தொடர்ந்து இந்த பிரச்சனையை பேசிட்டு வரோம். இப்போ சபீர் அண்ணாவே சொல்கிறாரு ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அதை எதிர்த்து யார் குரல் கொடுப்பாங்க, யார் களத்திற்கு வந்தாங்க? முதல்ல நேற்று வந்திருக்கோம்னா அதை குறைந்தபட்சம் ஆதரிப்பது. இப்போ திருமாவளவன் அவர்களே என்ன சொன்னார் நேற்று ஏர்போர்ட்டில் பேட்டியில் பேசும்போது, பாஜக இது எடுத்திருந்தா கூட அந்த நோக்கத்தை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த குறைந்தபட்ச நேர்மையை யாருக்கிட்டுமே எங்களால் எதிர்பார்க்க முடியல. அப்போ நீங்க வந்து இது டிராமா, இது அப்படி இப்படின்னு சொல்றதை விட்டுட்டு ஏன் அதுல வந்து ஒரு அக்கறை இருக்குன்னு நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஒவ்வொரு நாட்களும் எவ்வளவு செய்திகளை நம்ம பார்த்துட்டு, அப்போ அந்த பிரச்சனையை குறித்து நாங்கள் மக்கள் கிட்ட கருத்துருவாக்கம் பண்ணல. அந்த இடத்துன்றதை தாண்டி நீங்க இது அரசியல், இன்னொரு தேர்தல் அரசியல் கண்ணோட்டத்தோடு பாருங்க. ஷபீர் சொல்றது உங்களுக்கு சிக்கல் வந்துருச்சு. நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க இதனால் வரைக்கும்? திமுக கூட்டணிக்கு மாற்று நாங்க தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? அந்த இடம் தாவேகா பெற்றதுனால் உங்களுக்கு ஒரு மாற்றுன்னு நாங்களும் நாங்க மட்டும் சொல்லல, மக்களும் சொல்லி 3வது இடம் 11% வாக்குகளை எங்களுக்கு தனியா தாமரை சின்னத்துல மட்டும், அதுக்கப்புறமா கூட்டணியாக 19% கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து தாவேகா வந்ததுனால பயமா இல்லையான்றது அடுத்த தேர்தல்கள் தான் உறுதி செய்ய முடியும். நம்ம இப்போதைக்கு 3வது பெரிய கட்சி நாங்க தான்ன்றது வாக்குகளை வாங்கி நாங்க நிரூபிச்சிருக்கோம். அதனால அடுத்தது இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் பல பேர் யூகம் செய்யலாம். ஆனா களத்துல தேர்தல் முடிவுகள்ல தான் நம்ம பார்க்கணும். ராஜ்மோகன், பாஜக இடத்துக்கு ஒரு நெருக்கடி தாவேகா தருதுன்றதுனால தான் இந்த எதிர்வினை அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ ஜெயராம் அவர்கள் சொன்னது இன்னொரு கோணம் சொல்லிட்டே இருக்கிறார். நீங்கள் மாநாடு நடத்துறதுலேருந்து இருக்கிறது வந்து ஒரு சாஃப்ட் அப்ரோச் பாஜக இருக்கு அப்படின்றது. எல்லா விஷயத்துலையும் சாஃப்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா விஷயத்துலையும் அவரை மாதிரி கொந்தளிச்சு ஓவர் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மாநில தலைவர் பிஜேபி அண்ணாமலை பேசினார் இல்லைங்களா? இப்போ அந்த கட்சியில் கலா மாஸ்டர் இருக்கிறாங்க, அந்த கட்சியில் நிறைய அவங்க தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடியவங்களாம் திரை நட்சத்திரங்கள் தான். அவர் இந்த விஷயத்தில் ரொம்ப தப்பாக ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டார். நான் இப்படி கேட்குறேன், மதிப்பிற்குரிய சகோதரி எம்எல்ஏ வானதி அவர்கள் இவர் சொன்னது சரின்னு சொல்லட்டும் சார், நான் ஒத்துக்கிறேன். அவங்களால சொல்ல முடியாது. ஸோ இது முதல்ல அது தவறு. ரெண்டாவது, எல்லா விஷயத்திலையும் அட்டாக் பண்ணணும்னு நினைத்து தான் அவர் இப்படி சமநிலை குலைந்து போய் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டார். பட் எங்களுடைய லீடருடைய கரிஷ்மாவே காம், கம்போஸ்ட் அண்ட் டீடைல்டா டீப் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவர், டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவர். விளம்பர இடைவேளைக்கு முன்னாடி ஷபீர் அவர்கள் குறிப்பிட்டது, அப்புறம் சகோதரர் சூர்யா அவர்கள் குறிப்பிட்டது என்னன்னா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான். 1000 கோடிங்கிறது கையில் எடுத்த ஒரு நீர் தான். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, திரைமறைவு பேரங்கள் செய்வதற்கும் மறைமுகமாக மிரட்டல் செய்வதற்கும் சில அரசியல் ஆதாயங்களை உருவாக்குவதற்கான சந்தேகம் இருக்கா? திமுக பாஜக உள்ளார இந்த திரைமறைவு பேரங்கள் செய்வதற்காக தான் இந்த கேஸை பயன்படுத்துறாங்க.
இந்த கேஸ் என்பது ஓபன் சீக்ரெட்னு சொல்லுவோம் இல்லையா? மும்மொழி இப்போ சார் நீங்க சமீபத்தை நிகழ்வு எடுங்க, மும்மொழி கொள்கையா இருக்கலாம், தொகுதி மறுசீரமைப்பு, கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு லீட் பண்ற இடத்துல பாஜகவுக்கு எதிராக திமுக தன்னை முன்னிலைப்படுத்தி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க ரூன்ற எழுத்தப்போ. நீங்க இதை எப்படி இதை சந்தேகிக்கிறீங்க? திரைமறைவு பேரம்லாம் இருக்கும்னு, அது எப்படி திமுக பாஜகவுக்கு இடையில எப்படி வரும்? மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் இதே அரங்கத்தில் நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன், திமுக, அதிமுக, விசிக, பாமக அந்த லைன்ல தான் தாவேகாவும் நிக்குது. அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு பாஜக. அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. மும்மொழி கொள்கை மட்டும் இல்ல, நீங்க சொன்ன டீலிமிட்டேஷன்லயும் சரி, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த பர்டிகுலர் இது ஊழல், இந்த சினாரியோ இருக்குல்ல, இந்த ஊழல்ல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஆனா எடுப்பதற்கு பதிலாக ஒரு பேரம் செய்வதற்காக, திரைமறைவு பேரம் செய்வதற்கான ஒரு துருப்புச் சிட்டாப் என்பதை நான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவ்வளவு அரசீற்றமோட இருக்காங்கல்ல, கோவால நடக்கிறது யாருடைய அரசாங்கம்? கோவாவுடைய மதுபான கொள்கை என்ன? இது சரியா இருக்கும்னா உத்தரப்பிரதேசல 27,000க்கும் அதிகமான மதுபான விடுதிகள் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. உங்களுக்கு இந்த வழக்கை வைத்து ஒரு பேரத்தை நடத்துது அப்படின்னு நடத்த முயற்சிக்கலாம்னு ஒரு சந்தேகம் இருக்கா, இல்ல திமுக பாஜக ஆல்ரெடி அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்கன்ற சந்தேகம் இருக்கா? சார் செட்டிங் சார் ஆல்ரெடி அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த வழக்கு மட்டும் கிடையாது, இந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்காமல் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, இதை வைத்து இவர்கள் பேரம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு திரைமறைவு, ஒரு கள்ள கூட்டணி இருக்கு. ஆனா வெளியில பார்க்கும்போது அது தெரியாது, வெளியில பார்த்தா தெரியாது. இப்ப சினாரியோவே மாறி போச்சு. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில தான் ரகசிய கூட்டணினா ஒட்டுமொத்த சினாரியோ மாறி போகுது. இது எப்படி? ஆனா நான் கோடிட்டு காண்பித்தது மாதிரி இந்த எதிர்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னா ராஜ்மோகன் சொல்ற இதை நாங்களும் தான் எதிர்க்கிறோம். ஆனா முக்கியமான இந்த மாதிரி வழக்குகளை வைத்து அதற்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்ற பொருட்களை திருடிட்டு ஓடுறவங்க தனக்கு முன்னால திருடம் ஓடுறான்னு கத்திட்டு ஓடுறாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாஜகவோடு உண்மையிலேயே டீல்ல இருக்கக்கூடியவர்கள் திமுக அந்த டீல்ல இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கிறதுக்கு தாண்டி அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுகவுக்கு எதிராக ஒரு திராவிட இயக்க அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதன்மையான நோக்கம். கழகங்கள் இல்லாத தமிழகம்னு அவங்க சொல்றதுக்கு அதுதான் காரணம். அதுல முதல்ல இப்போ திமுக மேல கை வைக்க முடியாது, அது பவர்ல இருக்கு, தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுட்டு வருது. அதனால அதிமுக இடத்தை தான் அவங்க பிடிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப 18-19% இருக்கிறவங்க, 3வது இடத்துல இருக்கிறவங்க இந்த 26 தேர்தலுக்கு பிறகு 2வது இடத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்கு தவேகாவினுடைய வருகைக்கு பிறகு அது சாத்தியம் இல்லையாங்கிறதுல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. நடக்குமா நடக்காதாங்கிறத பத்தி நான் பேசல, அது நடக்கும் நடக்காதுங்கிற ஏரியாவுக்குள்ள நான் போல. அதுல ஒரு அன்சர்டனிட்டி வருது. புதுசா ஒரு ஆள் வந்திருக்கு, அவர் என்ன ரோல் பிளே பண்ணுவாருங்கிறது இன்னும் தெளிவாக தெரியாத ஒரு சூழல்ல பாஜகவுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. ஆனால் அவங்களையும் மேனிபுலேட் பண்ண முடியும் அவங்களால. ஏன்னா அவங்க தேவைக்கு வந்தா பிஜேபிக்கு தான் லாஸ்ன்னு ஷபீர் சொன்னார்ல, அதிமுக வந்தா காங்கிரஸுக்கு தான் லாஸ். காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து அதிமுக உருவாக்கலையா? திமுகவின் நகலாக காங்கிரஸ் அரசியல் எடுபடாது திமுகவை வீழ்த்துறதுக்கு. ஸோ திமுகவின் நகலாக திமுகவின் தலைமையை மட்டும் மோசம்னு சொல்லிட்டு திமுகவினுடைய கொள்கைகளை அப்படியே சுவீகரித்துக் கொள்வது அப்படிங்கிறத அதிமுகவை வச்சு செஞ்சாங்க. அன்னைக்கு பொது எதிரின்னு தமிழ் சமூகத்துக்கு, திராவிட இயக்க அரசியலுக்கு பொது எதிரின்னு யாரும் பெரிய அளவுல இல்லை, இன்றைக்கு பாஜக இருக்கிற மாதிரி. அதனால அன்னைக்கு அதிமுக வெற்றி பெற முடிந்தது. இன்றைக்கு தவேக அதே ரோலை எடுக்குது. பட் இட் வில் நாட் பி ஏடிஎம்கேஸ் ஹிஸ்டரி. அவங்களால அந்த ஏடிஎம்கே மாதிரி வெற்றி பெற முடியாது. தவேக இந்த இடமா மக்களால் நிராகரிக்கப்படும். மக்கள் என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படின்றது அந்த தேர்தல் நெருங்கும் போது தான் நமக்கு அது ஓரளவுக்கு அந்த புரிதல் அப்படின்றது வரும். ஒரு தேர்ட் பிளேயர் தமிழ்நாட்டில் வராரு அப்படின்னும் போது, அதுவும் விஜய் மாதிரி ஒரு பாப்புலர் ஸ்டார் அரசியல்ல இறங்குறாரு அப்படின்னும் போது அவரை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியும். குறைத்து மதிப்பிடுதல். ரெண்டாவது ஷபீர், என் கேள்வி மக்கள் கையில தான் இருக்கு, எதுவுமே மக்கள் கையில தான். ஆனா பாஜகவால தாவேகாவை ஆபரேட் பண்ண முடியும், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக திமுகவுக்கு வீழ்த்த முடியும், அதை செல்வாக்க குறைக்க முடியும்ன்ற ஒரு கணக்கு இருக்குன்னு ஜென்ராம் அவர்கள் சொல்றது இல்ல. ஒரு தேர்ட் பிளேயர் வரும்போது அதை வச்சு தனக்கு சாதகமான ஒரு சூழலை எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு பாஜக நினைக்கலாம். ஆனால் ஆப்ரேட் பண்றது அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் தாவேகா ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்களே, அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி பிஜேபி அப்படின்னும் போது ஒட்டுமில்லை உறவும் இல்லை. அதுதான் அப்படி தெளிவா சொன்னதுக்கு பிறகு அப்படி செய்வதன் மூலமா தான்
நீங்க வந்து பிஜேபியோட இணக்கமா இல்ல போய் தமிழ்நாட்டுல successful-ஆ இருக்க இல்ல முடியாது. தாவேக்காவுடைய ரோல் என்ன, தாவேக்கா எந்த இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அதிமுகவுடைய இடத்தை பிடிக்க வேண்டும்னு நினைக்கிறாங்க. அதே இடத்தை தான் பாஜகவும் பிடிக்க வேண்டும்னு நினைக்கிறாங்க. நீங்க 2016 இருந்து அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பங்களை வைத்துக்கொண்டு அந்த கட்சியை ஒட்டுமொத்த அந்த கட்சியவே ஆபரேட் பண்ணி தன் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பாஜக நினைச்சிச்சு. 10 வருஷம் கழிச்சு அதுல சக்சஸ்ஃபுல் ஆக முடியல. இன்னைக்கு புதுசா ஒரு கேண்டிடேட் இறக்கி இருக்காங்க, செங்கோட்டையன். ஓபிஎஸ் அவ்வளவுதான் டிமானிட்டைஸ்ட், செங்கோட்டையன் யார் இறக்குனதா சொல்றீங்க? பாஜக தான் எல்லாம். செங்கோட்டையன் வந்து சாணக்கிய நிகழ்ச்சியில போறாரு, உங்க கணக்குல தான் இல்ல. செங்கோட்டையன் சாணக்கிய நிகழ்ச்சியில போறாருன்னா சும்மா எல்லாம் போக மாட்டாருங்க. ஓஹோ, சரியா? இதெல்லாம் வந்து முன்கூட்டியே பேசி இவர்தான் நம்ம வந்து டார்கெட் பண்றோம். ஏன்னா கொங்கு மண்டலத்துல அதிமுகவை வீக்கன் பண்ணணும் அப்படின்றது பாஜகவுடைய எண்ணம். அதனால செங்கோட்டையனை வந்து கையில எடுத்திருக்காங்க அப்படின்றது. அவர் போய் அங்க சாணக்கிய நிகழ்ச்சியில போய் பிரதமரை புகழ்வது, ஏன் இவ்வளவு நாள் பிரதமரை புகழவில்லையே செங்கோட்டையன்? திடீரென்று எங்க இருந்தா அவருக்கு அந்த பாசம்? எனக்கு ஒரு சின்ன விளக்கம். அப்ப சபீர் சொல்வது அதிமுக தரப்புல யாரும் இல்ல டிஃபெண்ட் பண்றதுக்கு, அந்த இடத்தை பிடிக்க ஒரு போட்டி இருக்கு. அது பாஜகவும் நினைச்சாங்க, தாவேக்கா அந்த இடத்துல எளிதில் அமர முடியும் செல்வாக்கோடு அப்படின்றப்ப நீங்க எப்படி இத பாஜகவோட இல்ல தாவேக்கா எளிதில் அமர முடியும் நான் சொல்லல. அந்த இடத்துக்கு குறி வைக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனால் அதிமுக வலுவிழந்து விடும் அப்படின்னு பாஜக நினைச்சாங்க. அதிமுக பண்ண முடியல அவங்களால. இப்ப நீங்க சொல்றது தாவேக்காவையும் பாஜகவையும் நீங்க நேர் எதிர் முகாம்ல நிறுத்துறீங்க. ஜென்ராம் அவர்கள் அது அப்படி இல்லன்றார். அந்த இடம் தான் நான் மாறுபடுறேன். இல்ல அந்த மாறுபடுறது, அதாவது அவங்களுக்குள்ள நாடகமும் நடக்குது, நாடகத்துக்குள்ள யார் நடிப்பு சிறந்தது, மக்களிடத்துல செல்வாக்கு பெற்றவர்கள் யாருங்கிற போட்டியும் இருக்குது. அதனால அவர் சொல்ற ஆஸ்பெக்ட் அதுக்குள்ள இருக்கு, அந்த போட்டியும் இருக்கு. அது இல்லாம எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த இடம் வந்து யாரு நடிப்பு சக்கரவர்த்தி 2வது இடத்துக்கு வர்றது அப்படிங்கிற இடம், அந்த போட்டி இருக்கு. அந்த போட்டியில் கூட தாவேகா வந்தாலும் பாஜகவுக்கு திருப்தி தான். என்ன பிரச்சனை அவங்களால ஏன் வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் நிராகரிக்கிறார்கள்னா சுத்தமா நிராகரிக்கிறார்கள்னு நான் சொல்லல. ஆனா ஏன் ஆட்சிக்கு வரும் அளவுக்கு அவங்க ஏன் வர முடியாதுன்னு நினைக்கிறேன்னா, அதிமுகவினுடைய தோற்றத்திற்கும் தாவேகாவினுடைய தோற்றத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல நிறைய நடந்துருச்சு. இங்க நிறைய பிராக்மெண்ட் ஆயிடுச்சு. மதிமுக வந்து பாமக வந்தது, தனியாக நிக்குது, எல்லா முயற்சிகளையும் செஞ்சு பார்த்துட்டு ஜோதியில ஐக்கியமாயிட்டாங்க. மதிமுக வந்தது, முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஜோதியில ஐக்கியமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேப்டனும் வந்தாரு, தேமுதிக வந்தது, அவங்களும் ஜோதியில ஐக்கியமாயிட்டாங்க. பாஜக முயற்சி செஞ்சு பார்த்தது, தங்களுடைய கொள்கைகளை சொல்லி வெற்றி பெற்று விட்டுறலாம், அந்த இடத்தை பிடிச்சிடலாம் நினைச்சாங்க, நடக்கல. அதனால பாஜகவினுடைய கொள்கைகளை சொல்லி வர முடியாதுங்கிறதுக்காக திமுகவினுடைய நகல் ஒன்றை தயாரித்து அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றேன். சூர்யா, அதாவதுங்க, மக்கள் வந்து ரொம்ப புத்திசாலிங்க ஆயிட்டாங்க. இப்போ முதல்ல விட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ 2021 மே மாதம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு இப்போ கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த 4 ஆண்டுகளில் திமுகவை எதிர்த்து தொடர்ந்து அரசியல் செஞ்சது யாருன்னு உங்கள் ஊடக நண்பர்கள்கிட்ட யார்கிட்ட கேட்டிங்கனாலும் வரக்கூடிய ஒரே பதில் திரு அண்ணாமலை அவர்களும் பிஜேபியும் தான். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. மற்ற கட்சிகள் வந்தாங்களா இல்லையா, அதற்கான பலன் தான் 2024 வந்திருக்கக்கூடிய முடிவு. முதல் முறையாக ஒரு 11-12% இது எல்லாத்தையுமே நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. மக்கள்கிட்ட ஒரு அபிமானத்தையும் நம்பிக்கையும் பெற்றதுனால தான் இந்த வாக்குகள். எப்படி 13 இடங்கள்ல 24 தாவேக்கா இல்லை, ஆனால் பிப்ரவரியிலேயே அவங்க கட்சி தொடங்கிட்டாங்க. நான் சொல்றது கடைசியா நடந்த தேர்தலில் எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்றேன். அதாவது 13 இடங்கள்ல 2வது இடம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள்ல 30 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சியை மீறி 13 இடங்கள்ல போயிருக்கோம்னா அது சாதாரண நிகழ்வா கடந்து போக முடியாதுன்றது எங்களுடைய கருத்து. இப்போ தேர்தலில் நாளைக்கு இப்படி வந்துரும், அந்த கூட்டணி வந்துரும்ன்றது அப்புறம் முடிச்சிடலாம். இப்போ மக்கள் எங்களுக்கு வாக்களித்ததுக்கான காரணம் அந்த கன்சிஸ்டன்சி. திமுகவை தொடர்ந்து எதிர்த்து ஒரு பிரச்சனையிலும் நீங்க வந்து எந்தெந்த ஊழல் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி அதை தடுத்து நிறுத்து, ஆவின்ல வந்து ஸ்வீட் கொள்முதல் பண்றது, இல்ல சக்கரபாணி அவர்களுடைய துறையில வந்து கொள்முதல் பண்ணதுல அந்த அரிசி பருப்புல இருந்து வேஷ்டி சட்டையில இருந்து எல்லா விஷயங்களும் நாங்க எக்ஸ்போஸ் பண்ணவனே திருத்தப்பட்டிருக்கின்றன. இப்ப கடைசியா ஒரே ஒரு கருத்து என்னன்னா, இந்த டாஸ்மாக்ல மீண்டும் நாங்க கையில் எடுக்கிறது காரணம் கடந்த பட்ஜெட், இந்த பட்ஜெட் விட்டுங்க 45,855 கோடி ரூபாய் டாஸ்மாக் வருமானம் மட்டும். அது வந்து 27.4% ஆஃப் த டோட்டல் இன்கம் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த வருடம் 68,000 கோடி 30%. அதாவது அரசுக்கு 10 ரூபாய் வருமானம் வருதுன்னா அதுல 3 ரூபாய் மதுவினால் வருகிறது. அண்ணன் கேட்டார் இல்லையா, நீங்க
நீங்க உத்தரப்பிரதேசத்துல இல்லையா, கோவால இல்லையா, எந்த மாநிலத்திலும் அரசாங்கம் மதுக்கடைகளை நடத்தவே இல்லையா? கைது நடவடிக்கை நீங்க கைது செஞ்சீங்களா கேட்டாரு. இந்த பரஸ்பர குற்றச்சாட்டுகள், இந்த பி டீம் யாருக்காக ஒரு கட்சி உதயமாகுது, இந்த விஷயத்துல உங்களுடைய சம்மப் என்ன ராஜ்குமார்? முதல் விஷயம், ஒரு மாநில தலைவராக இருந்து இன்னும் அவர் நனி நாகரிகமான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கணும். பத்திரிகையாளர்களை பேசும்போதும் சரி, அவரை எதிர்க்கக்கூடியவர்களை பேசும்போதும் சரி, சக பொலிட்டிஷியன்ஸை பேசும்போதும் சரி. அப்புறம் அவங்க கட்சிக்குள்ளாரையே சில ஆண்டுகள் முன்பு கர்நாடகா சட்டமன்றத்தில் ஆபாச படம் பார்த்து 3 அமைச்சர்கள் மாட்டினாங்க. அதுல ஒருத்தர் அப்புறம் டெபுட்டி சிஎம் கூட ஆனாரு. அது ஒரு தனிநபர் குற்றம் தான். ஆனா அதை போன்ற விஷயங்களை பார்க்கிற பொழுது 2 விஷயம். அரசியல் அதிகாரம் ஒண்ணு, உடனடியாக இவங்க செய்வது என்னன்னா அரசியல். இப்ப இவங்க போராட்டம்லாம் பண்ணது அரசியல். ஆனா 2வது என்னன்னா அந்த அதிகாரத்தை எப்படியாவது தக்க வைக்கணும்னு யாரை வேணா கூட சேர்த்துக்குவாங்க, யார் கூட வேணா செட்டிங் போட்டுக்குவாங்க. தேசிய லெவல்ல ட்ரெண்டிங்ல இவங்க இதை முன்னோக்கி அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கேயும் டிப் ஆஃப் ஐஸ்பர்க் 1000 கோடியை பிடிச்சிட்டு அதை வச்சு கைது பண்ணாம தேர்தல்ல மறைமுகமா பேரம் பேசுவதற்கு இதை பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட தாவேகா பாஜக மோதல்ன்றது களத்திலையும் கூர்மை அடைஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல அத திரு அண்ணாமலை அவர்கள் அதை அக்ரவேட் பண்ணிட்டாங்களா விமர்சிச்சு? இல்ல, அதாவது திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யும், ஆளும் கட்சியை எதிர்த்து அரசியல் செய்ய முடியும். 2 பேருமே அரசியல் செய்யும் போது அந்த கிளாஷஸ் வருது, இயல்பான ஒன்றுதான், அது எதிர்பார்த்ததும் ஒன்றுதான். இவங்க சொல்ற மாதிரி உடனே கைது செய்யல. பர்சனல் அட்டாக் போகணுமா திரு அண்ணாமலை அவர்கள்? இப்ப இது திரும்ப களத்துல கூர்மை அடைஞ்சிருச்சுல பாஜக. சொல்றேனே, இதற்கு முன்னாடி ஒரு தடவையாச்சும் அவர் அப்படி பேசி பார்த்திருக்கீங்களா? எல்லா முறையும் பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் குறித்து நான் சொல்றேன். விஜய் அவர்கள் எல்லா முறையும் பத்திரிகையாளர்களை தரக்குறைவாக தமிழ்நாட்டில் அதிகமா பேசியிருக்காரு. அண்ணாமலை தான் பேசியிருக்காரு. பொறுத்து இருக்கு இல்லையா? இப்ப அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மக்கள் எப்படி அதை பாக்குறாங்க அப்படின்றதும் இருக்கு. மக்களும் ரொம்ப முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் பாக்குறாங்க. விஜய் அவர்கள் குறித்து இதற்கு முன்பு இந்த மாதிரி ஒரு முறையாச்சும் பேசியிருக்காரா? அப்போ அதற்கு காரணம் இவர்கள் வெளியிட்ட இந்த அறிக்கை தான். அதாவது ஒரு பொது பிரச்சனையை, கோடிக்கணக்கான பெண்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்ல. அதான் நானும் சொல்றேன். மாநில தலைவர் இப்படி சொல்லிருக்கலாம் சொல்றேனே, ஒரு சிறுபான்மையினர் நலம் சார்ந்து பேச வேண்டியவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசி விட்டார். இது தவறு இல்ல. அதாவது இந்த பிரச்சனையில நேர்கோட்டுல நின்னு தவற கண்டிக்காம அந்த இடத்துலயுமே நீங்க திமுக ஃபேவரா போற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அந்த பேச்சு அவசியமாகிறது. உங்க நிறைவு என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுடைய வருகை அப்படின்றது பிஜேபியோடைய ஒட்டுமொத்த பிளான்ஸ், தமிழ்நாடு குறித்து அவங்க வைத்திருந்த அந்த திட்டத்தை அப்செட் பண்ணிருச்சு. உங்களுக்கு ஏடிஎம்கே உடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா தாவேகா மாறி இருக்கிறது. தாவேகா மீது தான் மக்களுடைய கவனமும் இருக்கிறது. ஏன்னா ஒரு பாப்புலரான நடிகர் அரசியல் களத்துக்கு வராரு, தேர்தல் அரசியலுக்கு வராரு அப்படின்னும் போது 26 அப்படின்றது அவரை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னும் போது அந்த ஈர்ப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இன்னைக்கு பிஜேபிக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு அதிக அளவில் வந்திருக்கு. 2வது எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் அண்ணாமலையுடைய உறவினர் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடந்துச்சு. அந்த ரெய்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அந்த விளக்கம் கொடுக்கும்போது செந்தில் பாலாஜியும் எனக்கு பங்காளி முறைதான் அப்படின்னாரு. அப்போ எல்லா இடத்துலயும் பங்காளி முறை அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் நான் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்றேன், போராட்டம் பண்றேன் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது. ஏன்னா இந்த ஊழல்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இவங்க என்ன பண்றாங்க? சூர்யா ஆரம்பத்துல சொன்னதுதான், ஒரு அரசியல் பண்றோம் அப்படின்றாங்க இல்லையா? அந்த அரசியல்ல எதுவும் ஆதாயம் கிடைக்குமா அப்படின்றதான் பாஜகவுடைய எண்ணம். உங்க நிறைவு அந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. அதாவது தவேக ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா 2024 தேர்தலில் போட்டியிடல. அப்போ தவேகால சேருவதாக முடிவு செய்திருக்கக்கூடியவர்களுடைய வாக்குகள் எங்க போயிருக்கும்? அந்த கேள்வி இயல்பாக வருது. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட அந்த என்ன அரசியலுக்காக உள்ள வரோங்கிறத ஓரளவு தெரிந்தவர்களாக அவங்க இருப்பாங்க. அவங்க யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்க? யாருக்குமே வாக்களிக்காம இருந்திருப்பாங்களா? அப்போ இந்த கடந்த காலத்துல இந்த 2024 வாக்குகள் யாருக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு, இந்த வாக்கு எங்க போயிருக்குங்கிறது தெரிஞ்சிடும். பிஜேபி அல்லது நாத்தாக்கா, இந்த 2க்கும் தான் அதிகமாக கிடைச்சது 2024 மற்றவர்களை விட. அப்போ தவேகாவினுடைய கேடர்ஸினுடைய மனம் எங்க சார்ந்து இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஒண்ணு. அதுக்கப்புறம் ஏன் திமுகவின் நகலாக இருந்தாலும் தவேகாவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னா, தமிழ்நாட்டை அலைக்கழிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் வலிமையான கட்சி திமுக கூட்டணி
திமுக கூட்டணி என்று தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக நம்புறாங்க. அதனால அசல் இருக்கும்போது நகல்களை இல்ல, இப்ப தேர்வு இங்க செய்ய கேள்வி மாட்டாங்க. வந்து பாஜகவை வீழ்த்துவதல்ல, திமுகவை வீழ்த்துவதில் யாரு முன்னிலையில் வர இல்ல, போறாங்க? திமுக ஆட்சியில இல்லாம வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது பாஜக ஆட்சியாகத்தான் இருக்கும் என்று தமிழ்நாட்டு மக்கள் நம்புகிறார்கள். அதனால திமுக ஆட்சியை காப்பாற்ற அவர்கள் களத்தில் நிற்கிறார்கள். நன்றி சிறப்பு விருந்தினர்களுக்கு. என்ன சூர்யா எதுவும் சொல்ல இல்ல விரும்புறீங்களா? அதான் எல்லாமே பிஜேபி தான். அதாவது 2017 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல எது நடந்தாலும் பிஜேபி தான் காரணம் அப்படின்னு நினைக்கும் போது சுருக்கமா சந்தோஷமா தான் சொல்லிடுங்க, நம்ம இருக்கு. முடிச்சிடலாம். நான் ரொம்ப அரசியல் தாண்டி சொல்றேங்க, யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. 2026 கிட்டத்தட்ட 6 கோடி வாக்காளர்கள் தான் தீர்மானிக்க போறாங்க. அதுல சற்றப்போ 1.25 கோடி வாக்காளர்கள் புது வாக்காளர்கள். இதுவே ஒரு பெரிய பாயிண்ட். 2026 காலத்தின் தீர்ப்பின்படி தமிழக வெற்றி கழகம் வெல்லும். அதாவது ஊழல் வழக்குகள், ஊழல் இருக்கு, எங்கெங்கெல்லாம் ஊழல் இருக்குன்னு தேடி தேடி போய் எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களெல்லாம் நம்ம பக்கம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு. நீங்க உதாரணத்துக்கு டிடிவி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஊழல்ல பல ஊழல்கள்ல பயனடையக்கூடிய ஒரு கட்சி பாஜகவை தான் இருக்கிறது. அரசியல் ரீதியாக அதே அந்த செந்தில் ஊழலை பாலாஜி இதுவரைக்கும் பழக்கம்னு சொன்னாரு. ஒழிச்சதே இல்ல. 470 நாள் சிறையில் இருந்தாரு. அவ்வளவு நாளைக்கு பழக்கம் செந்தில் பாலாஜி இருக்கிற வராருன்னா நீங்க சிறையில் வேணாம்னு இருக்காரு. சொல்லுவீங்களா? ஜெனரல் சார், இல்ல, நாளைக்கு சுருக்கமா வராருன்னா நேரம் நீங்க ஒரே- வேணாம்னு ஒரே சொல்லுவீங்களா? ஒரே செகண்ட். நீதிமன்றத்திலே சொன்னாங்கல்ல. திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. அதை தாண்டி இவங்க ஒருவருக்கொருவர் மோதுவதாக வரக்கூடியது எல்லாமே நாடகம் தான். சிறப்பு விருந்தினருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது